அந்த பகுதியில் உங்களுக்கு தெரியும் என்பது வன்னியர் சங்கம் தொடங்கப்பட்ட காலம். அங்கே வன்னியர் பறையர் மிகப்பெரிய மோதல்கள் இருந்தது. ஆனால் இந்த தமிழ்நாடு விடுதலைப்படையில் ஈகம் செய்தது, உயிர் தியாகம் செய்தது, இந்த போராட்டத்தை வழிநடத்தியது எல்லா சமூகங்களுக்கும் பங்குண்டு. ஓகே, ஒரு குறிப்பிட்ட சாதி தான் கிடையாது. அப்போ உங்களுக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சாதிய சமூகத்தை தமிழர் என்கிற ஒரு குடையின் கீழ், தமிழ் தேசியம் என்கிற ஒரு குடையின் கீழ், உண்மையான ஒரு கம்யூனிஸ்ட் இடதுசாரி சித்தாந்தத்தோடு கருத்தியலோடு எண்ணற்ற தோழர்களை வென்றெடுத்து ஒரு அற்புதமான ஒரு லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, ஆதிக்கம் இல்லாத, எங்கு லஞ்சம் லாவணியம் நடைபெறுகிறதோ அதற்கு எதிராக, எங்கு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு சாதி ரீதியாக மிகப்பெரிய இன்னல்கள் துன்பங்கள் ஏற்படுகிறதோ, எங்கு சாதி ரீதியாக அந்த பெண்களை பாலியல் வல்லூருக்கு நிலச்சுவாந்தர்கள், நில உடைமையாளர்கள், பெரும் பண்ணையர்கள் செய்கின்றார்களோ அதற்கு அதே இடத்தில் தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு படையை எப்படி உங்களுக்கு வலதுசாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள்?